ஆனால் இன்னும் நிறைய பூக்கணும்டா. இணல்ல இருக்கிறனால பூக்க மாட்டேங்குதோடா. வாவ், சூப்பர் கலர், ஒயிட் கலர் வாங்கினேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஒரு சின்ன ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு நாள் இப்படி தான் நானுமே ரொம்பவே லேட்டாக தான் எழுந்திருப்பேன். ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாக வேலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலை இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பார்ப்பேன். வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஆனால் எப்பயும் போல் அந்த டைமுக்கு எந்திரிச்சிடுவேன். தூக்கம் வராது, ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டனால. இருந்தாலும் சீக்கிரமாக எந்திரிக்காமல் கொஞ்சம் லேட்டாக தான் நானுமே எந்திரிப்பேன். எந்திரிச்சிட்டு அன்னைக்கு வீட்டில் ஒட்டரை அடிக்கிறது, இல்லை வீடு கழுவுறது, ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது, பீரோ க்ளீன் பண்ணுறது, இப்படி ஏதாவது இருக்கும், ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பிரித்து வச்சு பார்ப்பேன். வேலைக்கு போகிறோம் அப்படின்னாலும் அப்படி தானே பண்ண முடியும். வீக்லி ஒன்ஸ் தானே நமக்கு அந்த டைம் கிடைக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பத்திரிக்கை வந்திருக்கு. மொய் நோட்டை எடுத்து என்னென்ன பத்திரிக்கையெல்லாம் யார் யார் எவ்வளோ செஞ்சுருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம செய்கிறதுக்குமே கரெக்டாக இருக்கும். இது என்னோடய கல்யாணத்துக்காக வந்த மொய் நோட்டு. அதில் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு நான் அந்த வேலை தான் பார்த்தேன். முகூர்த்தம் நான் நிறைய இருக்கிறனால பார்த்து எழுதி வச்சுட்டு, புதுசாக செஞ்சேன் அப்படின்னா பின்னாடி தனியாக எழுதி வச்சுருவேன் இந்த நோட்டில். ஏற்கனவே உள்ளதை செஞ்சேன் அப்படின்னா செஞ்சதை டிக் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு 200, 100, 200, 300 நமக்கு பழக்கத்தை பொறுத்து கூட அவங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடு ஃபுல்லாக ஒட்டரை அடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஃபுல்லாக கொஞ்சம் தூசியாக இருந்துச்சு, நூலாம்படை பிடிச்சி போய். அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரு ஒர்க் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சமையல் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வச்ச மீன் குழம்பு அப்படியே இருந்துச்சு. அதனால் சாதம் மட்டும் வடிச்சிட்டு சமையல் வேலையுமே அன்னைக்குன்னு அதிகமாக இழுத்து போட்டு நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஃபுல்லாக சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். என்னென்ன வேலைகள் அன்னைக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதையுமே ஏற்கனவே நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அதனால் யோசிக்காமல் அடுத்தடுத்து பண்ணிடுவேன். அப்புறம் வீட்டில் இந்த ஜெராக்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா, நம்மளோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே குழம்பி போய் கிடந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது வீடு மேய்ஞ்சப்போ மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து அது ஒரு பையில் வச்சு தான் வச்சுருப்பேன். இருந்தாலும் ஜெராக்ஸ் தனியாக, ஒரிஜினல் தனியாக, நமக்கு அடிக்கடி தேவைப்படுற விஷயங்கள்னு இருக்கும். அந்த மாதிரி இதுகளை தனியாக, என்னோடது தனியாக, அவங்களோடது தனியாக, அந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டக்குன்னு அதை எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். அதை எப்போயுமே நான் பிரித்து அடுக்கி எப்போயுமே வச்சுருவேன். அது ரொம்ப ஒரு மாதிரி அங்கங்கன்னு குழம்பி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதையும் இன்றைக்கி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நீட்டாக ஜெராக்ஸ் தனியாக, ஒரிஜினல் தனியாக எல்லாத்தையும் பிரித்து, முக்கியமாக உள்ளது எதுவுமே நம்ம எடுக்க மாட்டோம். ஃபோட்டோஸ் எல்லாம் தேடுவோம் போட்டு, என்ன எதுக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து ஒழுங்காக நீட்டாக அடுக்கி வச்சிட்ருக்கேன். அந்த வேலையுமே இன்றைக்கி பார்க்கணுன்னு நினச்சேன். அதுவுமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒட்டரை அடிக்கணும்னு நினச்சேன். சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு, காலை சாப்பாடு முடிச்சுட்டு ஒட்டரை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒட்டரை குச்சி ரொம்ப நாள் ஆச்சு. அது பிளாஸ்டிக்கில் வீடு மேய்ஞ்சப்போ எல்லாத்தையும் அள்ளி பின்னாடி போட்டிருந்தேன் பார்த்திங்களா. இப்போ போய் அப்போ இது பண்ண தான். இது புதுசாக கூரை போட்டனால ஒட்டரை அவ்வளோவா பிடிக்கலை. இப்போ 2 மாதத்துக்கிட்ட ஆச்சு. அதனால் பிடிக்கலை. சரின்னு எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோன்னு பார்த்தேன். பின்னாடி பார்த்தா அப்படி வளைஞ்சு போய் கிடந்துச்சு. நானும் நிமித்தி பார்த்தேன், முடியலை. சரி உடஞ்சாலும் உடஞ்சிரும்னு சொல்லிவிட்டு அதை நான் நேரம் நிமித்தி பார்த்துட்டு அதோடு அப்படியே இருந்துட்டேன். நல்ல ஒரு சில இடத்துல நல்லா நூலாம்படை பிடிச்சிருச்சு. அதுக்குள்ளே அப்பப்போ பார்க்க தான் செய்வேன். நல்ல தூசி இது பண்ணிருச்சு. அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குனா மட்டும்தான் அந்தந்த வேலைகளை நம்ம நீட்டாக பார்க்க முடியுது. இல்லைன்னா அடுத்தடுத்து அது அப்படியே கிடந்து போயிடும். அடுத்து ஃப்ரிட்ஜுமே க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. பீரோ துணியெல்லாம் மடித்து வைக்க வேண்டியது இருக்குது. அப்பப்போ எடுத்து வச்சாலுமே அது திருப்பி ஒரு தடவை நம்ம அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடித்தா தான் எனக்குமே திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா வீட்டில் பேச ஆரம்பிச்சிருவாங்க, என்ன பண்ணுற நீ அப்படின்னு. அதே மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் டைமு, திருவிழா டைமு, போகி பண்டிகை அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுவோம். அப்புறம் பெரும்பாலும் சிலர் இந்த செவ்வாய் வெள்ளி வீடு கழுவுற டயத்துலையுமே நல்லா நீட்டாக துடைப்பாங்க.
எனக்கு அப்படி ஒரு சில நேரங்கள்லாம் வந்து கிடைக்குமான்னு தெரியாது. அதனால நான் கிடைக்கிற நேரத்தில வீக்லி ஒன்ஸ் இன்னைக்கு ஒட்டற அடிக்கணும், இன்னைக்கு இதுதான் பண்ணணும், ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நானே நோட் பண்ணி வச்சுக்குவேன். அந்த மாரி செஞ்சுருவேன். சொலவு வந்து இப்படி கவுத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. நான் சரியா தான் வச்சிருந்தேன். திருப்பி பார்த்தீங்கன்னா, ஞாபகம் இல்லாம கவுத்தி வச்சிருந்தேன். அத தான் எடுத்து திருப்பி இப்படி வைக்கிறேன். அவங்க ஒரு கமெண்ட்ல ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, "கவுத்தி வைக்கக்கூடாது" அப்படின்னு. அப்புறம் ஒரு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, அந்த சாமி செல்ஃப்ல வந்து ஆ திருமால் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்படியே அந்த திருமால் பள்ளி கொண்டிருக்கிற மாரி ஒரு சின்ன சிலை வச்சிருந்தேன் இல்லையா? அது இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதையுமே நான் எடுத்துட்டேன். எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நாளா நெனச்சிட்டே இருந்தேன். செல் நம்பர் ஃபுல்லா செல்லுல நம்ம மொபைல்ல வந்து நம்பர என்னதான் சேவ் பண்ணி வச்சிருந்தாலும், ஒரு சில நேரம் நமக்கு வந்து திடீர்னு செல் ஆஃப் ஆயிட்டாலோ, இல்ல கோளாறு ஆயிட்டாலோ, மொபைல் அதில உள்ள நம்பர் எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னு நெனச்சிட்டு இருந்தேன்னா, 2 பேரோட மொபைல்ல உள்ள நம்பர ஃபுல்லா நம்ம நோட்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா நெனச்சிட்டே இருந்தேன். அது இன்னைக்கு தான் அந்த வேலை முடிஞ்சிருச்சு. உட்காந்து அத ஃபுல்லா எழுதினேன். ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏன்னா நான் நெறைய அது மாதிரி அனுபவிச்சிருக்கேன். இவைங்க அடிக்கடி மொபைல தூக்கி கீழ போட்டுருவாய்ங்க. அப்புறம் வேலை பார்க்க குடுப்பேன். இல்ல ஒர்க் ஆகாது. சார்ஜ் போடுற விஷயங்கள்லாம் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா, நெறைய நான் அந்த மாரி அனுபவிச்சிருக்கேன். எதுக்காவது ஏன்னா ஒரு சில நம்பர் எனக்கு இவங்க நம்பரு, பெரியம்மா நம்பர் மனப்பாடமா தெரியும். மேக்ஸிமம் நெறைய பேரோட நம்பர் தெரியாது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால நெனச்சிட்டே இருந்தேன். அந்த வேலை இன்னைக்கு சூப்பரா முடிச்சாச்சு. வாவ்! கோவமா மூஞ்ச வையி. அப்புறம் இந்த பழைய ஜாமான்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் எதையுமே தூக்கி போட மாட்டேன். இவங்களோட விளையாடுறப்ப உடைஞ்சது, ஜூஸ் ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு போற பாட்டில்ஸு, ஏதாவது பிளாஸ்டிக் குடம் இந்த மாரி என்ன உடைஞ்சாலும் அத பத்திரமா வீட்டுக்கு பின்னாடி ஒரு டப்ல போட்டே வச்சிருப்பேன். அது இன்னைக்கு அந்த வண்டி வந்துச்சு, எடுத்து குடுத்தேன். ரொம்பலாம் இல்ல, கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா பரவால்ல அந்த அண்ணன் ரூ. 30 குடுத்தாங்க. ஃபுல்லாவே அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் அந்த மாரி விஷயங்கள். என் பசங்களுக்கு கடலை, கோதுமை வறுத்து குடுக்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரேஷன்ல பெரும்பாலும் இந்த 1 கிலோ கோதுமை தான் போடுவாங்க. அத அரைக்கிறதுக்குமே குடுக்க முடியாது இல்லையா? அதனால மேக்ஸிமம் அத அழகா அப்படி வறுத்தே குடுத்தோம் அப்படின்னா, விரும்பி சாப்பிடுவானுங்க. எங்க வீட்ல எல்லாருமே சாப்பிடுவோம் நாங்களுமே. இன்னைக்கு ஸ்நாக்ஸ் அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கும் ஒரு சின்ன டிப்ஸாவும் ஒரு விஷயம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.